நெஞ்சத்தைக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ராகுல் கௌதமை எப்படியாவது மதுமிதா கிட்ட பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக ராகுலே மதுமிதாவுக்கு கால் பண்ணிவிட்டு ஃபோனை கொண்டு வந்து கௌதம் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. கௌதமும் மதுமிதாவும் மாற்றி நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மதுமிதா வந்துட்டு என்ன நீங்கள் கால் பண்ணிட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்னதே நான் கால் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி குழம்பி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கௌதமுக்கு புரியுது, ஓஹோ இது எல்லாமே ராகுலோட வேலை, அவங்களுக்கு நாம் ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு தெரியாமல் இதையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுதோ இல்லையோ, ஒருத்தர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கக்கூடாது, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போது கௌதம் யோசிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு பேசுகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இவகிட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னு யோசிக்க, இன்னொரு பக்கம் மதுமிதாவும் இதையே யோசிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி என்ன தான் பேசுவாங்க, இவர்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே, என்ன இருக்குது அப்படி இவர்கிட்ட பேசுறதுக்கு, எப்படி வாழ்க்கை முழுக்க என்ன தான் பேச போகிறோமோ தெரியல அப்படின்னு மதுமிதா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.